தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பேர் நேரடி நியமனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் திராவிட மாடல் அரசு மீது களங்கம் கற்பிக்கும் முயற்சி எந்த காலத்திலும் வெற்றி பெறாது என்று அமைச்சர் KN.நேரு காட்டம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பேர் நேரடி நியமனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் திராவிட மாடல் அரசு மீது களங்கம் கற்பிக்கும் முயற்சி எந்த காலத்திலும் வெற்றி பெறாது என்று அமைச்சர் KN.நேரு காட்டமாக தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணம் பெற்றுக் கொண்டு தகுதியற்ற நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அமைச்சர் நேரு விடுத்துள்ள அறிக்கையில், பல்வேறு பணியிடங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் முறையாக எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு பின்னர் அப்பல்கலைக்கழகம் மூலமே மதிப்பீடு செய்யப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட பின்னரே இறுதித் தேர்வு பட்டியலும் வெளியிடப்பட்டது. திமுக அரசின் இந்த வரலாற்று சாதனையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதற்கு களங்கம் கற்பிக்கும் நோக்கில் அமலாக்கத்துறை மூலமாக ஒன்றிய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளில் மட்டும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அலுவலர்கள் தலையிட்டதால் தவறுகள் நிகழ்ந்துள்ளன என்ற கூற்று நகைப்புக்குரியது. அரசியல் நோக்கோடு மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற விமர்சனங்களை வன்மையாக கண்டிப்பதுடன் இது தொடர்பாக அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் நேரு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.